ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சங்கை 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பிறப்பிடச் சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நேட்டிவிட்டி பிறப்பிடச் சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லாகின் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போயிடுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனேனா ஆஸ் யூஷுவல் எப்போ வர மாதிரி நம்ம கேன் நம்பர் என்ட்ரி அடிக்கணும். கேன் நம்பர் இல்லை ஆதார் நம்பர் ஏதோ ஒன்று என்ட்ரி பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே நேம் வரும். அது கரெக்டானு பார்த்துங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரி அடிக்கணும். மறுபடியும் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி போகும். அந்த ஓடிபி இங்கே என்ட்ரி பண்ணிங்க. அந்த ஓடிபி இங்கே என்ட்ரி பண்ணிங்க. ஓடிபி என்ட்ரி பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வரும். நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே இங்கே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். நேட்டிவிட்டி பை பர்த், நேட்டிவிட்டி பை ரெசிடென்சி. அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நேட்டிவிட்டி கொடுக்குற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நேட்டிவிட்டி பை ரெசிடென்சி நம்ம இங்கே தான் இருக்கோம் ரொம்ப நாளாக அப்படின்றத வச்சு கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டுத்துக்குமே பர்த் சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி நம்ம அப்டேட் பண்ணணும். நம்ம நேட்டிவிட்டி பை பர்த்னே கொடுத்து அப்ளை பண்ணுவோம். இது ஆஸ் யூஷுவல் எல்லாமே கேனில் இருக்கிறது தான் உங்களுக்கு இதில் வரும். இது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதை நேட்டிவிட்டி பை பர்த்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்டும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியதுதான். இதில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எனி அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப் கூட ரெண்டு இதுவாக அப்டேட் பண்ணிங்க. ஒன்று ஆதார் ஒன்று வச்சுடுங்க, ஒன்று ரேஷன் ஒன்று வச்சுடுங்க. நெக்ஸ்ட் பர்த் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செல்ஃப் டிக்ளரேஷன். செல்ஃப் டிக்ளரேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட் ஸ்டேஜ் போயிடுங்க. பேமெண்ட் ஸ்டேஜ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போகும். நெட் பேங்கிங்காக எதுன்றதை நீங்களே சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம்.
பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க, அதுவே நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடும். எதுவும் நீங்கள் பேக் ஸ்பேஸோ இல்லை வந்து ரெஃப்ரெஷோ பண்ணாதீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இது வந்தோடனே ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதோ நமக்கு வந்துச்சு பாருங்கள் 5041, இதுதான் நமக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பரு. இப்போ நம்ம வந்து அப்ளிகண்ட் வந்து நல்லபடியாக அப்ளை ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளிகண்ட் வந்து வியூக்கு வந்து சப்மிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவர் இது பண்ணுவார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இது போல் இன்னும் நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.